எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மீதான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்துக்கு இலகுவாக நம்மை அழைத்து செல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அல் குர்ஆனின் ஒரு வசனத்தை காண்போம். அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை தொடர்ந்து ஓதி வந்தால் கட்டாயம் சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் அவர் கூறியுள்ளார்கள். நாம் தொழுகைக்கூடிய ஃபர்லான ஐவேளை தொழுகை முடித்த பின்னர் எவர் ஒருவரால் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுவாரோ அவர் சொர்க்கம் செல்ல மரணத்தை தவிர எதுவும் தடையாக இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் அவர் கூறியிருக்கின்றார்கள். அஸ்ஸுன்னத்துல் குப்ரா 9585வது ஹதீஸாக சொர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அல் குர்ஆனின் மகிமை நிறைந்த அந்த வசனமானது அல் குர்ஆனின் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவில் 255வது வசனம் ஆயத்தில் குர்சி ஆகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம் லா தஹ்துஹு ஸீனத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض் மன் தல்லதீ யஸ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇذنஹு யஅலமு மா பைன ஐதிஹிம் وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يحوده حفظهما وهو العلي العليم. இதில் அல்லாஹ்வுடைய அரியாசனத்தை குறிக்கின்றதும் இந்த ஒரே ஒரு வசனம் அல்லாஹ்வுடைய படைப்பு மற்றும் அவனின் படைப்பின் மகத்துவம், அல்லாஹ் ஒருவனே வணக்கத்துக்குரிய என்பதை உறுதி செய்தல், அவன் நிலையானவன் படைப்பாளன், இப்படி அல்லாஹை முழுமையாக ஏற்று அவனை துதிக்கக்கூடிய புகழக்கூடிய விடயங்கள் இந்த வசனம் தாங்கியுள்ளது. அல் குர்ஆனின் மகிமையும் மகத்துவம் பல நன்மைகள் உள்ளடக்கிய மற்றும் நோய் நிவாரணியாகவும் இந்த வசனம் இருக்கின்றது. நபிகள் நாயகம் அவர் கூறிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான வசனத்தை நம்முடைய ஒவ்வொரு ஃபர்லான தொழுகை பின்னர் ஓதி வாருங்கள். நபிகள் நாயகம் அவர் கூறியது ஒரு நாளும் பொய்யாக விடாது. இன்ஷா அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வாஜிப் ஆக்குவான். நீங்கள் ஓதினால் சொர்க்கத்தை தவிர எதுவும் தடையாக இருக்காது. எல்லாம் வல்ல நாய் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உயர்வான சொர்க்கத்தை தருவானாக. இதே போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.